ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி பூரிக்கு சூப்பரான சைட் டிஷ் சென்னா மசாலா செய்ய போகிறேன். சென்னா இல்லாமல் செய்ய போகிறேன். எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப குயிக்காக, டேஸ்ட்டாக, ஈஸியாக எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நான் எடுத்துருக்கிறது தான் பலாக்கொட்டை, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு. இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். மூழ்கிற அளவுக்கு குக்கரில் தண்ணி சேர்த்து குக்கரை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம், விசில் போட்டுடலாம். ஒரு 7 விசில் விட்டு கீழே இறக்கி வச்சுக்கலாம். நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. 5லேருந்து 8 விசில் விடுங்க. அப்போ தான் நல்லா அந்த பலாக்கொட்டை வெந்து கிடைக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும், நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கு. மேலே இருக்கிற தூளை நம்ம இந்த மாதிரி எடுத்துடணும். ப்ரெஸ் பண்ணால் இந்த அளவுக்கு இருக்கணும். இதே மாதிரி நீங்களும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். அந்த பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கடுகு பொரிய விட்டுக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வாசனை பொருட்கள் ரொம்ப சேர்க்கக்கூடாது, சும்மா ஒன்று சேர்த்துக்குங்க. ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை. கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவு வெங்காயம் நிறம் மாறின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்துருக்கேன். கூடவே உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து சிம்மிலேயே ஸ்டவ்வை வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பலாக்கொட்டை, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் ஒன்றும் பாதியமாக உதுத்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்க வேணாம், ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க, உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. இப்போ தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். சிம்மில் வச்சிடலாம் ஸ்டவ்வை. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. இப்போ இந்த கேப்பில் கொஞ்சமாக தேங்காய், கசகசா, சோம்பு, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வழுவழுன்னு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்ச தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். வாசனையும் நல்லா கமகமன்னு இருக்கும். எண்ணெய் மேலே லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். மறுபடியும் அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கிட்டு அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா வருங்க வாசனை. சூப்பராக இருந்தது இந்த சென்னா மசாலா, அதாவது சென்னா இல்லாத சென்னா மசாலா. இப்போ இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த சமயத்தில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழையை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான சூப்பரான சென்னா மசாலா. சென்னா இல்லாமல் செஞ்சிட்டோம். பூரி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், சும்மா அட்டகாசமாக இருக்கும். பூரிக்கு மட்டும்தான் இல்லை, சப்பாத்தி இடியாப்பத்துக்கெல்லாம் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஸ்பெஷலான புதுசான ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.